Example 4.8, Unit 4, 11th Physics. An object of mass 2 kg is taken to a height 5 meter from the ground. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதோடைய மாஸ் 2 kg. ஸோ நம்ம அந்த ஆப்ஜெக்ட் ஒரு பால்னு வச்சுக்கலாம். அந்த பாலுடைய மாஸ் வந்துட்டு 2 kg. லைக் 2 kgக்கு பால் இருக்காது, சரி சும்மா வச்சுக்கலாம். அந்த பாலை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்துட்டு 5 மீட்டர் ஹைட்டுக்கு மேலே தூக்குறாங்க. ஓகேவா? எவ்வளோ தூரம்? 5 மீட்டர் ஹைட்டுக்கு தரையிலேருந்து அதை மேலே தூக்குறாங்க. இதை கொடுத்துட்டு கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, calculate potential energy stored in the object. ஸோ என்னென்னா, இந்த ஆப்ஜெக்டில் ஸ்டோர் ஆகிருக்கிற பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னன்னு கேட்குறாங்க. பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் வச்சுருக்கிறதால அதுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி. எப்படி வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருந்தால் அதுக்குள்ளே கைனட்டிக் எனர்ஜி இருக்குமோ, அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு பொசிஷனில் ரெஸ்ட்டில் இருந்தால் அதுக்குள்ளே பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்துட்டு மோஸ்ட்டாக இருக்கிறது கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி, எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்துட்டு ஒரு பொருளை கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக நம்ம தூக்கிட்டு வரும்போது அது வந்துட்டு கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு வேலை செய்யுதுல, ஒரு ஃபோர்ஸ் போடுறோம்ல, அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? அதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இப்போ வந்துட்டு ஒரு ரப்பர் பண்ணை இழுக்கிறோம் அப்படின்னா நம்ம அது வந்துட்டு எலாஸ்டிசிட்டிக்கு அகெயின்ஸ்டாக இழுத்துருக்கோம்ல ஃபோர்ஸ் போட்டு. ஸோ அப்போ அந்த இழுக்கிற டைமில் வந்துட்டு அதுக்குள்ளே ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும், பொட்டென்ஷியல் எனர்ஜி. தட் இஸ் எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இப்போது இந்த பாலை மேலே தூக்கும் போது இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. பிகாஸ் நம்ம இங்கே கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக தான் இங்கே ஒர்க் போட்டு இந்த பாலை மேலே தூக்குறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு சிம்பிள் இஸ் யூ. ஸோ இங்கே வந்துட்டு அந்த யூவை தான் கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு கொடுத்துட்டாங்க, பட் இட் ஸ்பெசிஃபிக்காக கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ யூவோட ஃபார்முலா வந்துட்டு மாஸ் இன்டூ ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி இன்டூ ஹைட். மாஸ் என்ன? 2 kg. ஜி என்ன? ஜியோடைய வேல்யூ 9.8. கொஷினில் வந்துட்டு சிம்பிளாக எடுத்துக்கோங்க, 10 ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க சொல்லிட்டாங்க. 10 ஹைட் வந்துட்டு 5 மீட்டர். ஸோ 2 × 10 × 5 என்ன? 2 10s are 20, 20 × 5 100, 100 ஜூல்ஸ். எனர்ஜினாலே ஜூல்ஸ் தான். எந்த எனர்ஜி ஆகுனா இருக்கட்டும், கைனட்டிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி, என்ன எனர்ஜின்னு வந்துட்டாலே ஜஸ்ட் புட் ஜூல்ஸ். ஓகே? ஸோ U is equal to 100 ஜூல்ஸ். ஃபஸ்ட்டு கொஷின் முடிஞ்சிடுச்சு. அடுத்து, வேர் டஸ் திஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி கம் ஃப்ரம்? இப்போ இந்த பால் மேலே போச்சு, இதுக்குள்ளே பொட்டென்ஷியல் எனர்ஜி இன்னும் ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த எனர்ஜி எங்கேருந்து வந்துச்சு? லைக் சும்மா வந்துடுவோமா அப்படின்னா, இந்த எனர்ஜி வந்தது வந்துட்டு இப்போ யாரோ ஒருத்தவங்க இந்த பாலை மேலே தூக்கி வச்சுருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த எனர்ஜி வந்துச்சு. ஓகேவா? தட் இஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. நம்ம இமேஜின் ஒரு பையன் தூக்குனா அப்படின்னு. ஸோ அந்த பையன் தூக்கும் போது he has put some force. அந்த ஃபோர்ஸு தான் ஒர்க் டன்னாக போயிருக்கு. அந்த ஒர்க் டன் தான் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ யாரோ எக்ஸ்டர்னலாக இதை தூக்கிறதுனால அவங்க கையிலேருந்து அந்த எனர்ஜி பாலுக்குள்ளே போய் அந்த எனர்ஜி வந்துட்டு இந்த பாலில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே? இட்ஸ் இஸ் ஆல் தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸ் பட் ஸ்டில் யூஸ் இன் ப்ராக்டிக்கல் வேஸ். அண்ட் தென் வாட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மஸ்ட் ஆக்ட் டு பிரிங் த மாஸ் டு தட் ஹைட்? இப்போது யாரோ ஒருத்தவங்க தூக்குனாங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ அவங்க எவ்வளோ ஃபோர்ஸ் போடணும் இந்த ஆப்ஜெக்டை கீழேருந்து மேலே கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்துட்டு இன்டெரக்டாக அவங்க இன்னொன்று சொல்லியிருக்காங்க. என்னென்னா, அவங்க கீழேருந்து மேலே தூக்குறது வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் தான் தூக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னென்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் தூக்குனா மட்டும்தான் ஹியர் யூ ஹேவ் ஒன்லி பொட்டென்ஷியல் எனர்ஜி. இதுவே இது நீங்கள் வந்துட்டு ஆக்ஸலரேட் பண்ணிக்கிட்டே தூக்குனீங்கன்னா இங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜியும் இருக்கும், கைனட்டிக் எனர்ஜியும் இருக்கும். ஓகே? ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். க்ரியேட்டிவாக கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படி தான் ஆன்சர் பண்ண முடியும். அவங்க வந்துட்டு நீங்கள் கான்செப்ட் தெரியுமான்னு செக் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் எக்ஸாமில். ஓகே? ஸோ இப்போ நீங்கள் கீழேருந்து மேலே தூக்கும் போது இட் ஷுட் பி இன் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, இட் ஷுட் நாட் ஆக்ஸலரேட். ஓகேவா? ஸோ டு மூவ் த ஆப்ஜெக்ட் அப்வர்ட் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி த அப்ளைடு ஃபோர்ஸ் மஸ்ட் எக்ஸாக்ட்லி பேலன்ஸ் த வெயிட். ஸோ இப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணுன்னு கேட்குறாங்க. அந்த அப்ளை பண்ண ஃபோர்ஸ் வந்துட்டு வெயிட்டை பேலன்ஸ் பண்ணணும். வெயிட்னா என்னென்னா, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். வெயிட்னா இட் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை கிராவிட்டி ஆன் தட் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த பால் மேலே கிராவிட்டி எவ்வளோ ஃபோர்ஸ் போட்டிருக்கோ அதுதான் வெயிட். நம்ம வெயிட்னு சொல்கிறது எல்லாமே மாஸுடைய யூனிட் தான் கேஜி. நம்ம வெயிட்னா என்ன? 45 kg அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? மாஸ் தான் 2 kg 3 kgன்னு சொல்கிறது. வெயிட்டுடைய யூனிட் வந்து நியூட்டன். வெயிட் இஸ் அ ஃபோர்ஸ். ஓகே? ஸோ இப்போ வந்துட்டு கிராவிட்டி, ஸோ வி மஸ்ட் எக்ஸாக்ட்லி பேலன்ஸ் த வெயிட். கிராவிட்டி இது மேலே போடுற ஃபோர்ஸ் தான் வெயிட். ஸோ கிராவிட்டி போடுற ஃபோர்ஸை நம்ம எக்ஸாக்டாக பேலன்ஸ் பண்ணாலே ஈக்குவல் ஃபோர்ஸ் போட்டால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு இந்த பாலில் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மேலே கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து வெயிட்னா என்ன? கிராவிட்டி பால் மேலே போடுற ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டேன்ல. இப்போ அந்த வெயிட்டுடைய ஃபார்முலா வந்துட்டு மாஸ் இன்டூ ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ வெயிட் எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு -20 ஜூல் நியூட்டன், ஜே நியூட்டன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா, மாஸ் வந்துட்டு இங்கே என்ன? 2 kg.
ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி g என்ன 10 மீட்டர் per second square. ஸோ 2 × 10 20 மாறிடும். இப்போ இது ஏன் இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டர். ஓகே, வெக்டர்னா என்ன இருக்குன்னா மேக்னிடியூடும் இருக்கும் டைரெக்ஷனும் இருக்கும். சரி, டைரெக்ஷனும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். டைரெக்ஷன் எப்படி இருக்குன்னா மைனஸ் ஜே. ஜே இஸ் நத்திங் பட் we know that direction is in 3 axes x, y and z. x ஐன்னு சொல்லுவாங்க, y ஜேன்னு சொல்லுவாங்க, k zன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு மேல் டைரெக்ஷனில் போனால் அது y ஆக்சிஸ் ப்ளஸ் ஜே. கீழே போச்சு லைக் இங்கே வந்துட்டு கீழே போச்சு அப்படின்னா இது வந்துட்டு மைனஸ் ஒய், அதை மைனஸ் ஜே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த மைனஸ் ஜே டைரெக்ஷனுக்கு 20 நியூட்டன் வந்து மேக்னிடியூடுக்கு. ஓகேவா, ஸோ இட்ஸ் அ வெக்டர். ஸோ இது வந்து மைனஸ் 20 ஜேன்னு வந்துட்டு கீழ் டைரெக்ஷனில் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் கிராவிட்டி போட்டது. இப்போ நம்ம இதை வந்துட்டு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் நம்ம மேலே இழுக்கணும்னா இதே ஃபோர்ஸை மேல் டைரெக்ஷனில் போடணும், லைக் அப்வர்டில் போடணும். ஸோ நத்திங் பட் இது அப்படியே ப்ளஸ் அப்படின்னு மாற்றிடுதுன்னா போதும். லைக் மைனஸ் ஜேனா கீழேயா, ப்ளஸ் ஜேனா மேலே. இதே ஃபோர்ஸை நம்ம மேலே போட்டால் மட்டும்தான் ரெண்டுமே பேலன்ஸாக இது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மேலே போகும். ஓகே, ஸோ தட் இஸ் f of a is equal to minus f of g. Next, what is the net force that acts on the object while the object is taken to the height h? இப்போது இந்த ஆப்ஜெக்டை மேலே தூக்கிட்டு போகிறோமா, h ஹைட் லைக் 5 மீட்டருக்கு மேலே தூக்கிட்டு போகிறோம். இப்போ இந்த என்டையர் ப்ராசஸில் ஆக்ட் பண்ண நெட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நெட் ஃபோர்ஸ்னால் எதுவும் இல்லை, நான் இங்கே எழுதியிருக்கேன். நெட் ஃபோர்ஸ் இஸ் த வெக்டர் சம் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஆக்ட் பண்ண எல்லா ஃபோர்ஸஸ் உடைய வெக்டர் சம். வெக்டர் சம்னா ஃபோர்ஸுங்கிறது ஒரு வெக்டர். ஸோ வெக்டர் சம்னா என்ன, அதில் மேக்னிடியூடும் இருக்கும் டைரெக்ஷனும் இருக்கணும். ஓகேவா, அதுதான் வெக்டர் சம். ஸோ இப்போ வந்துட்டு எஃப் ஆஃப் ஜி ப்ளஸ் எஃப் ஆஃப் ஏ நம்ம இது ரெண்டு இருக்குல்ல, இந்த ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் என்ன ஆகும், இது வந்துட்டு -20 கீழ் டைரெக்ஷனில் கிராவிட்டி இழுத்தது, இது வந்துட்டு +20 மேலே இழுத்தது, இல்லை ஏதோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மேலே இழுத்ததுன்னு சொன்னால அது +20. -20 + 20 0 வந்துடும். ஸோ நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம நியூட்டன்ஸ் லா பண்ணி நீங்கள் இதுவும் எழுதலாம். எக்ஸ்ட்ரா லைக் இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறவங்கள. இப்போ வந்து நெட் ஃபோர்ஸ் எப்போ 0 இருக்கும், நம்ம நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாலே படிச்சிருக்கோம். எஃப் ஆஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு 0 எப்போ இருக்கும், ஒன்று ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா, இல்லைனா அது வந்துட்டு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இருந்துச்சுன்னா தான் அதோடைய எஃப் ஆஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஸோ ஹியர் வி டேக் இட் இன் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஓகேவா, இப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியாக இல்லை அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இருக்கும், ஆனால் கைனடிக் எனர்ஜியும் சேர்த்து இருக்கும். ஸோ தட் இஸ் வை வி ப்ரிஃபர் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இன் ஆல் தீஸ் டாபிக்ஸ். ஓகேவா, அப்போ போடும்போது காம்ப்ளெக்ஸ் ஆகிடும். கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குன்னா உங்களால் கான்செப்ட் ரெண்டுத்துலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்னு தான் இப்படி கொடுக்கறது. ஓகே, ஸோ ஐ தாட் லைக் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.